சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டி ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன. ஹேய் சோனி, நீ இங்கேயா இருக்க? நான் ரூம் ஃபுல்லா தேடினேன். நீ கிச்சன்ல நடி பண்ற? தூக்கம் வந்துச்சு, அதான் கொஞ்ச நேரம் பாய் போட்டு படுத்து தூங்கிட்டு போலான்னு வந்தேன். அதான் தூங்குறதுக்கு பெட்ரூம் இருக்குல்ல, அங்க கிடந்து தூங்க வேண்டியதானே. தூங்குறதுக்கு கிச்சனுக்கா வருது? வர வர உனக்கு கொழுப்பு ரொம்ப கூடி போச்சு. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையாங்க? ஆமா, என்ன தேடுன? எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது இல்லடி. நீ தர வேண்டியதை தந்திருந்தா நான் நேரத்து காலேஜ் கிளம்பிருப்பேன். சாரிடா, அத்தை வேற கோயிலுக்கு போயிட்டாங்களா, அதான் சாப்பாடு ரெடி பண்ண கொஞ்சம் லேட் ஆயிட்டு. நான் ரெடி பண்ணிட்டேன், என்ன எடுத்துட்டு கிளம்பு. என்ன பண்ற? விடு. என்ன பண்ற? தர வேண்டியதை நீ தந்தா நான் விட்டுற போறேன். அதான் ரெடி பண்ணிட்டேன்டா. உனக்கு பிடிச்ச தயிர் சாதமும் பொட்டேட்டோ வறுவலும் ரெடி ஆயிட்டு. அப்புறம் என்ன வேணும்? சோத்து முட்டை எப்ப பார்த்தாலும் உனக்கு சோத்துலயே தான் கவனமா. புருஷனுக்கு என்ன வேணும், புருஷன் என்ன கேட்க வரான்னு உனக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? புருஷனுக்கு என்ன வேணும்னு தெரியாம தான் மத்தியானத்துக்கு உனக்கு லஞ்ச் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த சாப்பாடு மட்டும் நீ சாப்பிட நினைச்சுக்கோ, மதியானம் மயங்கி வந்துருவா தெரியுமா? உன் மேல எவ்வளவு அக்கறை எடுத்து உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணா நீ இப்படி சொல்ற? சாப்பாடு வயிற்றுக்கு சாப்பாடு முக்கியம் தானே, குட் வைஃப். ஆனா எனர்ஜிக்கும் ஒரு ஃபுட் வேணும்ல, அது கிடைச்சா தானே டேயே ஃபுல்ஃபில் ஆகும். எனக்கு எதுவும் புரியல. சாப்பாடு நிறைய தான் வச்சிருக்கேன், ஃபுல்லா சாப்பிடு. அதே உனக்கு நாள் ஃபுல்லா எனர்ஜியா இருக்கும். ஹே மக்கு பொண்டாட்டி, சாப்பாடு தந்துட்ட, ஆனா சாப்பாடுக்கு சைடிஷ்னு ஒண்ணு உண்டுல, அது இன்னும் தரலையே. ஏய் என்ன சிரிக்கிற? அப்ப நான் என்ன கேட்டேன்னு உனக்கு தெரியுது, ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிற. சரி, இந்த சிரிப்போடையே எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டா டே ஃபுல்லா நான் எனர்ஜியா இருந்துருவேன். காலையிலே ரொமான்ஸோ? யாராச்சும் வந்துட போறாங்க? யாரும் வரமாட்டாங்கடி பொண்டாட்டி. எம்ம காதலுக்கு ஒரே எதிரி எங்க அம்மா தான். அவங்களும் கோயிலுக்கு போயிட்டாங்கன்னு நீ தானே சொன்ன. அப்புறம் யாரு வருவா? மாமா வந்துட்டா? அப்பா வந்தா என்ன, அவன் பொண்டாட்டிக்கிட்ட அவன் ரொமான்ஸ் பண்றான்னு நினைப்பாரு. அப்போ ஒரு முடிவோட தான் வந்திருக்க. சரி, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? ஏண்டி தினமும் நானே கிஸ்ஸ கேட்டு வாங்குறது நல்லாவா இருக்கு? புருஷன் வேலைக்கு போறானேன்னு நீயா தந்தாதானே அந்த கிஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். நானே கேட்டு வாங்குறது ரொம்ப லைட்டா இருக்குடி. சொல்லாமல் தொட்டாலும் உன்னிடம் மனம் மயங்குது, சொன்னாலும் கேட்காத உன் குறும்புகள் பிடிக்குது, அணிந்த உடைகளும் நாணமும் விலகி போகிறது, எதற்கு இடைவெளி என்றுதான் இதயம் கேட்கிறது, கூடுதே என கூடுதே தேகமே அதில் மூடுதே. சாருக்கு எனர்ஜி பூஸ்ட் கொடுக்கலாம் தான், ஆனா வீட்ல இருந்தா ஓகே தான். சார் இப்போ போறது காலேஜ், அங்க வேற நிறைய சூப்பர் பிள்ளைகளா இருப்பாங்க. இந்த ரொமான்ஸ கொண்டு அங்க காமிச்சிட்டா அப்புறம் நான் என்ன பண்றது?
எவ்வளவு பயம் என் அழகு பொண்டாட்டிக்கு. இந்த பாருடி, என் ரொமான்ஸ் ஃபுல்லா உனக்கு மட்டும்தான். வீட்டுல மட்டும்தான் ரொமான்ஸ். வெளிய போனா நான் ஒரு சாதாரண டீச்சர். திரும்பி வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டிக்காக நான் காதல் மன்னனா மாறிடுவேன். போதும் போதும் எப்பா, நீங்க பேசுனதுல அப்படியே நான் ஜில்லுனி ஐஸ் கட்டி மாதிரி மாறிட்டேன். உங்க பேச்சுக்கு முன்னாடிலாம் யாராலையும் நிக்க முடியாது. இப்படி பேசி பேசியே தானே என் மனசுக்குள்ள நீங்க இப்படி நிறைஞ்சிருக்கீங்க. சரி, நேரம் ஆகுதுல, கிளம்பலையா? கிளம்பலாண்டி. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசி பேசி பாரு என் எனர்ஜி ஃபுல்லா டவுன் ஆயிட்டு. பேசிக்கிட்டே இருக்கேன்னு தவிர தர வேண்டியது தர மாட்டியே. நீ தந்தா தானடி எனக்கு இந்த டே ஃபுல்லா எனர்ஜியா இருக்கும். அப்படி என்ன கேட்டுட்டேன்? ஒரு கிஸ் தானே, சீக்கிரம் கூட நான் கிளம்பணும். சரி, இப்போ உனக்கு ஒரு கிஸ் தாரேன்னு வச்சுக்கோ. நாள் ஃபுல்லா நீ எனர்ஜி பூஸ்டோட இருப்பா. சப்போஸ் நான் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? எனர்ஜி இல்லாம ஆயிடுவியா? ஏய், ஏண்டி இப்படி சொல்ற? சோனி, விளையாட்டு கூட நீ இல்லாம நான் இருந்துருவேன் சொல்லாத. உன் முகத்தை பார்த்தா அந்த டேவே எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. உன்னோட லவ்வோட குடுக்குற அந்த கிஸ்னாலதான் எனக்கு அந்த டேவே எனர்ஜியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ விளையாட்டு கூட இப்படி சொல்லாத சோனி, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்டா, என்னாச்சு? இவ்வளவு பதறுதா? நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரலடா. நான் உன்னை விட்டுட்டு எங்க போறேன்? சப்போஸ் நான் கன்சியா நினைச்சுக்கோ, அப்புறம் வளகாப்பு முடிஞ்சு எப்படி எங்க வீட்டுக்கு கூட்டி போயிருவாங்களா, அப்போ என்னால உனக்கு தினமும் கிஸ் தர முடியாது. அப்போ இந்த எனர்ஜிக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அத சொல்ல வந்தேன்டா. ஓ, அப்படி சொன்னியா? சிம்பிள். நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு பைக் எடுத்துட்டு உன் வீட்டுக்கு வந்துட போறேன். உன்கிட்ட எனர்ஜி பூஸ்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போயிட போறேன். தட்ஸ் ஆல். சரியான ஆள் தான்டா. எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி தான் வச்சிருப்பா போல இருக்கு. சரி சரி, நேரம் ஆகுதுல, சீக்கிரம் கொடு. ஒரு கிஸ்ஸ உன்கிட்ட இருந்து வாங்குறதுக்குள்ள எவ்வளவு ரொமான்ஸா அள்ளி வீச வேண்டியதா இருக்கு. சரி, என் அழகு புருஷன் எனர்ஜிக்காக ஒரே ஒரு கிஸ் கண்ண மூடு. என்னடி இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன், ஒரு கிஸ் தானா? இன்னும் ஒரு கிஸ் சேர்த்து கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். போதும் போதும், ஆல்ரெடி உனக்கு எனர்ஜி நிறைய நிறைய இருக்கு. நீ இப்படி இறுக்கி பிடிச்சிருக்கிறதுலே எனக்கு தெரியுது. இந்த ஒரு கிஸ்லயே உனக்கு எனர்ஜி கிடைச்சிரும்னு எனக்கு தெரியும். உனக்கு தேவைப்படுற போதுல நான் உனக்கு அதிகமா கிஸ் தருவேன். என்னது, அதிகமா கிஸ் தருவியா? எப்படி, எப்போ? அது வந்து நீ வயசாவி தாத்தாவா அவன பிறகு நடக்க ஓட முடியாம இருப்பா தெரியுமா? அப்போ உனக்கு கண்டிப்பா எனர்ஜி நிறைய தேவைப்படும். அப்போ உனக்கு எவ்வளவு கிஸ் தர முடியுமோ தருவேன். அப்போ உனக்கு எனர்ஜி புஷ் கண்டிப்பா தேவையில்ல. அதனாலதான் நான் நிறைய கிஸ் ஸ்டாக்ல வச்சிருக்கேன். அப்போ உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தாரேன். யோ, என் பொண்டாட்டி, இந்த டோரா மண்டியில முடி இருக்கிற அளவுக்கு உனக்கு மூளையும் இருக்குடி. அப்போ உன்கிட்ட கிஸ் நிறைய ஸ்டாக் இருக்கு. எனக்கு வயசானக்கு அப்புறம் நீ தருவ. அப்புறம் உன் எனர்ஜி பூஸ்ட் மட்டும் இல்லாட்டி என் டேவே சாய்டாயிடும். அதனால நான் சாக்குற வரையும் உன் லவ்வோட சேர்த்து இந்த எனர்ஜி பூஸ்ட் எனக்கு தந்துகிட்டே இருக்கணும், சரியா? எவ்வளவு பெரிய டைலாக் தம்மு கட்டி சொல்லியிருக்கா. அதனால உனக்கு இன்னொரு எனர்ஜி பூஸ்ட் தாரேன். இதே நாள் என் வாழ்வில் தொடர்ந்திட வேண்டும். இதே போல் உன்னோடு நடந்திட வேண்டும். நீ வாங்கும் காற்றோடு நான் காற்றாகி உயிர் சேர்ந்திட வேண்டும். நீ தூங்கும் வீட்டோடு ஒரு சுவராகி உன்னை பார்த்திட வேண்டும். இதுவும் கடந்து போகுமா, இதயம் கடத்தி போகுமா? உருகுதே மனம். ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். இந்த பால்டா என்னோட எனர்ஜி பூஸ்ட் உனக்கு எப்பவுமே உண்டு. சப்போஸ் என்னால இந்த எனர்ஜி பூஸ்ட் உனக்கு தர முடியலன்னா அன்னைக்கு நான் உன் கூட இருக்க மாட்டேன், இல்ல இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டேன். அன்னைக்கு நீ விளையாட்டுக்காக சொன்ன அந்த வார்த்தை இவ்வளவு சீக்கிரத்துல நிஜமாவே மாறணும் நான் நினைக்கவே இல்லையடி. வாழ்க்கை ஃபுல்லா எனர்ஜியா உனக்கு நான் தோல் கொடுப்பேன் நீ சொன்னியடி. ஆனா இப்ப எனக்கு எனர்ஜி கொடுக்கும் தோல் கொடுக்கும் யாருமே இல்லையடி. ஆனா அத மாதிரி இருக்கு என்னடி. எங்கடி இருக்க நீ? என்னை விட்டுட்டு எப்படி உன்னால இருக்க முடியுது? நீயும் என் குழந்தை எங்கதான் இருக்கீங்க? உங்களெல்லாம் தேடி தேடி அலைஞ்சு இந்த ஊர் ஃபுல்லா உங்களை தேடிட்டேன், எங்கேயுமே இல்ல. திரும்பி வா சோனி,
ப்ளீஸ் வாடி. ஏண்டி ஏண்டி என்ன இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்ட? ஒரு சின்ன போய் தான், அது உனக்கு பெரிய போய் தான். ஆனா அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா கொடுப்ப எனக்கு? உன்னை என் உயிருக்கு உயிரா நேசிச்சேன். என் உலகமே நீங்க தானே நினைச்சு சோனி. ஆனா ஆனா இப்போ அந்த உலகமே என்னை விட்டுட்டு போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? தினமும் உன் சிரிச்ச முகத்தை பார்த்து தான் என் நாளே ஸ்டார்ட் ஆகும். ஆனா ஆனா இப்போ 2 நாளாவே உன் போட்டோ மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ ஏதோ இருக்கேன். உடம்பு மட்டும்தான் இருக்கு சோனி. உயிர் உயிர் என்னை விட்டு போயிடுச்சு. எல்லாரும் எல்லாமே சரியாயிடும், நீயும் சரியாகி வந்துருவேன்னு ஒரு ஆறுதலுக்காக சொல்றாங்க. ஆனா ஆனா எப்படி மறக்க முடியும்? மூச்சை மறக்க முடியுமா சோனி? இதே துடிப்பு மறக்க முடியுமா? அதே மாதிரி ஒண்ணு என்னால ஒரு செகண்ட் கூட மறக்க முடியாது. உன் கூட வாழ்ந்த நாளையும் என்னால மறக்க முடியாது சோனி. நீ எங்க இருந்தாலும் கண்டிப்பா கண்டிப்பா உன்னை தேடி கண்டுபிடிப்பேன். ஏண்டா பாராது, ஏண்டா இப்படி உடஞ்சி போய் அழுதுகிட்டு இருக்கா? உன்னை இப்படி என்னால பார்க்க முடியலடா. அவ போயிட்டா, அவ உன்னை விட்டுட்டு போயிட்டா. அவ உன்னை ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தா பேர்பலா. ஆனா நீ அவளை நினைச்சு உன்னையே நீ சாக அடிச்சுக்கிட்டு இருக்கியடா. என் புள்ள இப்படி கிறங்கி கிடக்குறத என்னால பார்க்க முடியலடா. நான் 10 மாசம் சுமந்து பாராட்டி சிராட்டி வளர்த்தனடா. இதுக்கு தானா என் கண்ணு முன்னாடி நீ உயிர் இல்லாத மாதிரி தினம் தினம் சாகுறதுக்காடா நான் உயிரோட இருக்கேன். இத பாக்குறதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அத நீ எனக்கு தந்திருக்கியடா. அவளுக்கு நீ வச்சிருந்த அன்பு தெரியலடா. அதனாலதான் அவ உன்னை உதறி தள்ளிட்டு ஒரு செகண்ட்ல அவ பாட்டு போயிட்டா. ஆனா நீ அவன் மேல இவ்வளவு கிற்கா இருந்து உன் உடம்ப நீயே வத்திக்கிடேடா. இதெல்லாம் ஒரு பெத்த தாயா இருந்து என்னால பார்க்க முடியலடா. ரெண்டு நாளா சாப்பிடாம இப்படி பட்டினியா கிடக்குறீங்க. வயிறு என்னத்துக்கு ஆகுறது? அப்பா வந்து கொஞ்சோண்டு சாப்பிடுப்பா. எனக்கு எது வேண்டாமா, எடுத்துட்டு போங்க. அப்பா இப்படி நீ பட்னியா கிடந்தா போனவா வந்துடுவாளா? அம்மாவுக்காக 2 வா சாப்பிடுப்பா. நான் தான் சாப்பாடு வேண்டான்னு சொல்றேன்மா. திரும்பி திரும்பி நீட்டி நானும் சாப்பிட்டு எதுக்கு? யாருக்காக உயிரோட இருக்கணும்? வெளியே போங்கம்மா. உனக்கு என்ன கிறுக்கனம் பிடிச்சு போயிட்டா? உயிரோட எதுக்கு இருக்கணும்னு கேக்கா? அவ மட்டும் தான் உனக்கு முக்கியமா? நாங்க யாருமே உனக்கு முக்கியம் இல்லையாடா? அவ போயிட்டா உனக்கு இந்த உலகமே அழிஞ்சிருமா? அப்ப நாங்களாம் யாருடா? போங்கம்மா. இப்போ வந்து அழுது நடிக்காதீங்க. முன்னாடியே உங்க பசங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சிருந்தா என் வாழ்க்கையில இப்படி சின்ன பின்னமா ஆகிருக்குமாமா. நான் என்னடா பண்ணேன்? இப்படி பழைய புள்ள என் மேல தூக்கி போடுறா. என்னது என்ன பண்ணீங்களா? நம்ம சாமண்ணா அண்ணிய ஆசையா காதலிச்சா. ஆதல உங்ககிட்டயே சொன்னா, நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னதான் அண்ணா உங்க பேச்ச மீறி கல்யாணம் பண்ணி அண்ணிய வீட்டுக்கு கூட்டு வந்தான். அவங்கள நீங்கயாவது நிம்மதியா வாழ விட்டீங்களாமா? நீங்க அண்ணிய எப்ப பார்த்தாலும் கரிச்சு கட்டி பாருங்க. இப்ப அண்ணி போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ ஷாம் அண்ணனும் நிலா பாப்பாவும் அனாதையா இருக்காங்க. அண்ணன் வாழ்க்கை அழிறதுக்கு காரணமே நீங்க தான். இப்ப நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேனம்மா. நீங்க பணம்னு எங்க நான் கஷ்டப்பட்டவளை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தோன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சீங்க. சரி, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி சோனிய கூட்டு வந்தேன். எங்களையாவது நிம்மதியா வாழ விட்டீங்களா? சண்டை. இப்போ இவளும் போயிட்டா. இப்போ உங்களுக்கு நிம்மதியா இருக்குமே? ஏண்டாப்பா இப்படி நான் பேசுறா? உனக்கு என்ன ஆச்சு? உங்க வாழ்க்கை நல்லா இருக்கா கூடாது நீ பெத்த தாய் நான் நினைப்பேனடா. உங்க நல்லதுக்காக தான் நான் அப்படிலாம் ஆசைப்பட்டேன்டா. நீங்க ஏடா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? இது நல்லதுக்கா? போங்கம்மா. நீங்க அப்படி நினைச்சிருந்தா இப்போ எங்க 2 பேரும் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்குமேம்மா. எல்லாம் அழியறதுக்கு காரணமே நீங்க தான்மா. வெளியே போங்கம்மா. என்ன ஒரே சத்தமா இருக்காமோ? என்ன சாப்பாடுல இப்படி சித்தி கிடக்கு? என்னங்க பிள்ளை பட்னியா கிடக்கான? நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்தா அவன் சாப்பாடை தட்டி விட்டுட்டு என்னென்னமோ பித்த பிடிச்ச மாதிரி பேசுறாங்க. என்னப்பா இப்படி நீ சாப்பிடாம பட்னியா இருந்தா எல்லாம் மாறிடுவா போது? இல்லையே, நீ சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானப்பா நம்ம மருமகளை கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டு வர முடியும்.
எனக்கு பசிக்கலப்பா. என் மனசே செத்து போச்சு. இந்த உடம்புக்கு சாப்பாடு ஒரு கேடா. உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் இந்த நேரத்துல எனக்கு புரியுதுப்பா. ஆனா ஒரு அப்பாவா நீ கஷ்டப்பட பார்த்துட்டு என்னால எப்படிப்பா நிம்மதியா இருக்க முடியும்? வாங்கப்பா, என் உயிரே என்னை விட்டுட்டு போயிட்டு இதுக்கப்புறமும் நான் வாழ்ந்தா என்ன செத்தா என்னப்பா? இப்படி சொல்லாதப்பா. நீ போயிட்டா அப்பாவால மட்டும் நிம்மதியா இருக்க முடியுமா என்ன? நீ போயிட்டா அப்பாவை யாருப்பா பார்த்துப்பா? நீ இப்படி சொல்றதுல நான் கேக்குறதுக்காகவாப்பா உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தேன். நீயும் அவளும் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்கப்பா, நான் நம்புறேன். என்னால முடியலப்பா. ஒரு செகண்டும் அவன் ஞாபகம் என்ன கொண்டுட்டே இருக்குப்பா. எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு இருக்கவே பிடிக்கலப்பா. அழுடா அழு, நல்ல மனசை விட்டு அழு. ஆனா உன்னையே நீ அழிச்சுக்காதப்பா. நீ அவளை எந்த அளவுக்கு உயிரா நேசிக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னை உயிரா நேசிக்கிற உன் அப்பா அம்மா உயிரோட தாண்டா இருக்கும். சாரிம்மா, சாரிப்பா. ஏதோ ஒரு கோவத்துல நான் என்னென்னமோ பேசிட்டேன். சாரி சாரி. விடுப்பா விடு. நீ இப்போ எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கன்னு எங்களுக்கு புரியுது. இந்த நேரத்துல நீ பேசுனத நாங்க பெருசா எடுத்துக்க மாட்டோம். நீ எதுவும் கவலைப்படாதப்பா. என் பிள்ளை எப்பவுமே சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். சரிப்பா, இப்போ உனக்கு நிம்மதி தேவை. சரி, நீ கொஞ்ச நேரம் தனியா இருக்க ஆசைப்படுவ. வாமோ. சாரிப்பா, உங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறது மட்டும் எனக்கு புரியுது. ஆனா என்னால முடியல. ஹலோ கார்த்திக், என்னது? இதோ 2 நிமிஷத்துல அங்க இருப்பேன். கார்த்திக், என்னடா உடனே வர சொன்ன? சோனி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டியா? சோனியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சிட்டாடா? எங்க இருக்கலாம்? டேய் ரகு, பதறாதடா, ரிலாக்ஸ். நான் சொல்ல போறத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. என்னடா சோனி எங்கடா? சோனி கண்டுபிடிச்சிட்டியா இல்ல கண்டுபிடிக்கணுமா? மச்சான், நான் எல்லா செக் போஸ்ட்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் பக்கத்துல உள்ள ஸ்டேஷனுக்குலாம் அலர்ட் பண்ணிருந்தேடா. மச்சான், இப்போ ஒரு நியூஸ் பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து வந்துச்சுடா. என்னடா சொல்ற? இதனால புரியுற மாதிரி சொல்லு. நியூஸா? என்ன நியூஸ்டா? சோனி எங்கேயாச்சும் பார்த்தாங்களாமா? மச்சான், இந்த பேக்க ஒரு நிமிஷம் பாரு. இது உனக்கு ஞாபகம் வருதா? இது யார் வச்சிருந்தா? நீ மச்சான், இது சோனி எடுத்துட்டு போன பேக் இருக்குன்னா அப்ப சோனி எங்க? ரகு, நான் எல்லா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கேமராவை செக் பண்ணி பார்க்க முடியல. சோனி சிஸ்டர் கேரளா போற பஸ்ல ஏறி இருக்காங்க லாஸ்டா. என்னது, கேரளாக்கு போற பஸ்ஸா? அவ ஏன் கேரளா பஸ்ல ஏறினா? அதான்டா எனக்கும் புரியல. உங்க சொந்தக்காரங்க யாராச்சும் கேரளாவில் இருக்காங்களா? இல்லடா, அவங்க ஃபேமிலியில ரிலேட்டிவ்ஸ் யாராவது கேரளால இருக்காங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா என்னைக்காது? இல்லடா, அப்படி எதுவும் சொல்லலையே. அப்புறம் எதுக்குல அவங்க கேரளாக்கு போகணும்? நீ வேணும்னா உங்க மாமியார் மாமனாருக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது கேரளால இருக்காங்களான்னு கேட்க முடியுமா? இல்லடா, வேணாம். நான் அதை கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரும். அப்புறம் உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியது வரும். வேணாம். இதனால இல்ல, எங்க அண்ணன் வாழ்க்கைக்கு அதனால பிரச்சனை வந்துடக்கூடாதுடா. ஃபர்ஸ்ட் சோனியை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சக்கு அப்புறம் அதை பத்தி எல்லாம் விசாரிச்சுக்கிறேன்டா. இப்போ பேக் மட்டும் எப்படிடா வந்துச்சு? அவ சோனி எங்கடா? இத உங்ககிட்ட எப்படி சொல்லுன்னு எனக்கு புரியலடா. ஒரு ஃப்ரெண்டா உங்ககிட்ட ஏதாவது சொல்ல என்னால முடியாது. ஆனா ஒரு போலீஸா என் கடமை நான் சொல்லிதான் ஆகணும். கார்த்திக், என்னாச்சுடா? உன் டோனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. என்னாச்சு? இந்த பேகுக்குள்ள இந்த போட்டோ இருந்துச்சுடா. மச்சான், போட்டோ இருந்துச்சுடா. அப்ப சோனி எங்கடா? மச்சான், கொஞ்சம் ரிலாக்ஸா இரு மச்சான். நான் சொல்றத பொறுமையா கேளு. இத எப்படி சொல்லன்னு தெரியல, இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். சோனி சிஸ்டர் போன பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஆக்சிடென்டா? சோனி பொண்ணு நடந்திருக்காது. நான் நம்ப மாட்டேன். இது கண்டிப்பா யாரோ பண்ண சதிதான். எனக்கு தெரியும். டேய் ரகு, நானும் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்க கூடாதுன்னு தான் ப்ரேயர் பண்ணேன். ஆனா இந்த ஆக்சிடென்ட் நிஜமாவே நடந்திருக்குடா. எப்படிடா சொல்ற? நான் நம்ப மாட்டேன். சோனி பேக் எங்கேயோ மிஸ் பண்ணிருக்கா. இத யாரோ எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுத்துருக்காங்க. நீ இதை காட்டி அவளை தேடணுன்றதுக்காக இந்த கேஸை எப்படியோ முடிச்சிடலான்னு பாக்குறியோ? நான் நம்ப மாட்டேன். டேய் ரகு, நீ என்ன லூசா? நீ என்ன இப்படிலாம் பேசுற? எந்த கேஸா இருந்தாலும் அந்த கேஸை கண்டுபிடிக்கிற வரையும்
நாங்க அந்த கேஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டுட்டு தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது நீ என் ஃப்ரெண்டு, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் உயிர் ஃப்ரெண்டு, உன் ஒய்ஃப் மிஸ் ஆயிருக்காங்கன்றத நாங்க எப்படிதான் அந்த கேஸ பாதிலே ஸ்டாப் பண்ணுவோம்? டேய் என்னடா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதானா? அப்புறம் பேக மட்டும் வச்சுக்கிட்டு பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னா நான் எப்படா நம்புறது? நீ நீ உன் கண்ணால பாத்தியா? இதுல ஏதாவது உனக்கு ப்ரூஃப் இருக்கா? நான் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் என் ஃப்ரெண்டோட மிஸ் ஆயிட்டாங்க, யாராவது பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டேன்டா. அப்பதான் 2 நாள் முன்னாடி கேரளாக்கு போற பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. கேரளா பார்டர்ல ஆக்சிடென்ட் கிடையாது, பஸ் கமுந்து விழுந்திருக்கா. அந்த லொகேஷன்ல தான் இந்த பேக்கும் கடந்துச்சான். இந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த போட்டோவை பார்த்துட்டாங்க. இந்த போட்டோவும் நான் அனுப்பிவிட்ட போட்டோவும் பார்த்துட்டு என்கிட்ட வந்து உடனே அங்க இருக்க போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட கொடுத்து நம்ம ஸ்டேஷனுக்கு இந்த பேக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. அப்போ பஸ்ல இருந்து சோனி எங்க? அவங்ககிட்ட கேட்கும் போது இந்த பேக் மட்டும் தான் இருந்துச்சு. சோனி மிஸ்ஸிங் தான் சொல்றாங்க. அது எப்படி பேக் இருந்தா கண்டிப்பா என் பொண்டாட்டி அங்கதான் இருந்திருப்பா. அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவங்க சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன். ஏய் நான் கேட்காம இருப்பேனடா, நான் கேட்டேன்டா. அது கேரளால அது ஒரு மாதிரி காட்டு பாக்குதியாண்டா, அங்கதான் பஸ் கமுந்து விழுந்திருக்கு. நிறைய அனிமல்ஸ் நடமாட்டம் உண்டாடா. ஒருவேளை பாடிய அனிமல்ஸ் எடுத்துட்டு போயிருக்கலாமே கேர்லெஸ்ஸா பதில் சொல்றாங்களா? ஆனா எனக்குமே டவுட்டா தான் இருக்கு. நான் போய் அந்த ஸ்பாட்டை பாக்குறேன். சோனிக்கு ஒன்னும் ஆகாதுடா, நீ கவலைப்படாத. டேய் மச்சான் நீ எங்க போற? ஏய் மச்சான் நான் சோனிய பார்க்க போறேன்டா. நான் கண்டிப்பா வரும்போது அவளை கையோட கூட்டிட்டு தான் வருவேன். டேய் வேணடா, அது ரொம்ப ரிஸ்கான இடமா, உனக்கு கரெக்டான லொகேஷனும் தெரியாதுடா, அங்க போய் மாட்டிக்கிடாத, நான் போறேன். இல்லடா மச்சான், ஆல்ரெடி 2 நாளா சோனியை நினைச்சு செத்துட்டேன். இனிமேலும் பொறுமையா என்னால இருக்க முடியாது. நான் போய் தேடுறேன். சோனி கண்டிப்பா கிடைப்பா, அவளை கூட்டிட்டு தான் வருவேன். இல்லாட்டி நானும் அவ கூட போய் சேர்ந்துடுறேன்டா. ஏய் மச்சான் அவசரப்படாதடா, நில்லு. இல்லடா மச்சான் நான் வருவேன்னு கண்டிப்பா சோனி இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில வெயிட் பண்ணிட்டு இருப்பாடா. நான் கண்டிப்பா போகணும். சோனி இல்லாம என்னாலையும் வாழவே முடியாது மச்சான். ஏய் ரகு பாத்துடா, கார் வருது.